மக்கள் அனைவருக்கும் வணக்கம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாக இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அரசியல் தொடர்பான நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அதிமுகவில் இருந்து திடீரென திமுகவில் இணைந்த 5 முக்கிய எம்எல்ஏக்கள் அதிர்ச்சியில் இபிஎஸ். அதாவது என்ன நடக்கிறது என்றால், வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி கொண்டு இருக்கும் வகையில் அவர்கள் கட்சியை பார்த்திங்கன்னா பலப்படுத்தி கொண்டே வருகிறார்கள். இதில் குறிப்பாக திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளும் மிக மிக முக்கியமாக பலப்படுத்த வேண்டும். ஏனென்றால் புதிதாக வந்திருக்கும் கட்சி தாவேக்காவுடைய கட்சி தமிழகத்தில் மக்களுடைய ஆதரவு அதிகமாக உள்ளது. அது மட்டும் இல்லை மக்களே, அதோடைய ஆதரவு பார்த்திங்கன்னா யாராலையுமே அசைக்க முடியல. அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா தமிழகத்தில் ஆதரவு நெருங்கி கொண்டு இருக்கிறது நம்ம தாவேக்காவுக்கு. இதில் அதிமுக மற்றும் திமுக அனைத்து கட்சிகளுடன் கூட்டணி சேர்ந்து அவர்களும் பலமாக தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் கூட அதிமுகவில் பார்த்திங்கன்னா இப்பொழுது பின்னடைவு தான் தள்ளி இருக்கிறது. ஏனென்றால் அதிமுகவிலிருந்து நிறைய பேர் திமுகவுக்கு இணைந்ததாக தகவல்கள் வெளியாகிருக்கு. அது மட்டும் இல்லை, 5 முக்கிய எம்எல்ஏக்கள் பார்த்திங்கன்னா அதில் இணைஞ்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு சமூகத்தில் ரொம்ப வைரலாக பரவிட்டுருக்கு. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே, அவர்கள் யார் யார் என்பதை அப்படின்றது. அதற்கு முன் நீங்கள் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தல் அப்போ யாருக்கு வாக்களிப்பீர்கள் என்பதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மிக மிக முக்கியமான தகவலை தான் பார்க்க போகிறோம். ஏனென்றால் இன்னும் குறுகிய காலகட்டத்தில் தான் இருக்கிறது சட்டமன்ற தேர்தலுக்கு. அதனால் பார்த்திங்கன்னா இரு கட்சிகள் மற்றும் பல கட்சிகள் பார்த்திங்கன்னா கூட்டணி அப்படின்ட்டு அதாவது பிரச்சாரம் கூட்டம் அப்படின்னு நிறைய பேர் மேற்கொண்டுட்டு இருக்காங்க. இதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா திமுக சொல்லவே வேண்டாம், அவர்களுடைய வேலையை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லலாம். அதிமுகவும் கூட பிரச்சாரம் கூட்டம் கூட்டி ஒரு சில இடத்துல கவர் பண்ணிட்டாங்க. ஆனால் தாவேக்கா மட்டும்தான் இன்னும் எந்த ஒரு கூட்டங்களிலும் போயிட்டு அந்தளவுக்கு போக முடியல. ஏனென்றால் கரூர் நடந்த சம்பவத்திற்கு பிறகு அவர்கள் இன்னும் பிரச்சாரம் கூட்டத்தை பற்றி எந்த ஒரு தகவல்களையும் தெரியப்படுத்தலை. பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே. கண்டிப்பாக பிரச்சாரம் கூட்டம் கூப்பிட்டுவாங்க. அது என்ற தேதி என்னைக்கு நடக்குது அப்படின்றத நான் மறக்காமல் உங்களுக்கு சொல்லிடுவேன். அதுக்கு நீங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான ஆளில் வச்சுக்க மக்களே. அப்போ தான் முடியும். அதாவது இரு கட்சிகளும் பார்த்திங்கன்னா ரொம்ப பலமாக தான் இருந்தாலும் ஆனாலும் தாவேக்கா கட்சியுடைய ஆதரவு நெருங்கி அதிகமாக இருக்கும் நிலையில் இப்பொழுது பார்த்திங்கன்னா திமுக மற்றும் அதிமுக இரு கட்சிகளும் கண்டிப்பாக அவர்களுடைய கூட்டணி வைத்திருக்கும் கட்சி மற்றும் ஆதரவு தொண்டர்களை அதிகப்படுத்தி ஆக வேண்டும். இதில் திமுக பலமாக இருக்கிறது. அதாவது அதிமுகவை விட திமுக பார்த்திங்கன்னா இப்பொழுது பலமாக இருக்கிறது என்று சொல்லுவேன். ஏனென்றால் திமுகவிலிருந்து நிறைய பேர் அதிமுகவுக்கு தாவி விட்டார்கள். அது மட்டும் இல்லை, செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவிலிருந்து எப்போ நீக்கினார்களோ அவர் அடுத்த செகண்ட் திமுகவுக்கு சேருவதற்கான வேலையை செய்து விட்டார் என்பதை நாம் தெரியப்படுத்தலாம். ஏனென்றால் அவர் ஒரு திமுக அணியின் B2 அணி அப்படின்னு சொல்லிட்டு நமது அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் அவர்களே கூறியிருப்பார். இப்பொழுது அதிமுக பலமாக இருக்க வேண்டும் என்றால் அவர் அதிமுகவுடன் மீண்டும் இணைவார்களா? 3 பேர். யார் அந்த 3 பேர்னா, நமது சசிகலா மற்றும் ஓபிஎஸ் மற்றும் டிடிவி தினகரன் இவர்கள் மூவரும் சேர்ந்தாலும் கூட அதிமுக பின்னடைவு தான் அடையும். ஏனென்றால் இவர்களுக்கு மூவருக்குமே எந்த அளவுக்கு ஆதரவு இருக்கிறார்களோ அதைவிட மிஞ்சிய அளவுக்கு பார்த்திங்கன்னா ஆதரவர்கள் தாவேக்காவுக்கு மற்றும் திமுகவுக்கு இருக்கிறார்கள். கண்டிப்பாக வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு அதிமுகவுக்கு அதிக ஆதரவு தேவைப்படும் என்று நான் கூறுகிறேன். நீங்கள் மறக்காமல் யாருக்கு வாக்களிப்புன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க.